நானுமே ஜாக்டோ ஜியோ வந்து 6ஆம் தேதிங்க, ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்ட 5 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிய அவங்க சுத்தமா நிறைவேற்றவே இல்லை. பணி நிரந்தரம், சமவேலை, சம ஊதியம் மற்றும் நிரந்தர ஓய்வூதிய திட்டம். அதுல வந்து சென்டர்ல அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு எல்லாருக்குமே நிரந்தர ஓய்வூதியத்தை பழைய மாடல் படி கொடுக்கறோம் அப்படின்னு கமிட் பண்ணியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். செய்யல. அதுக்கான போராட்டத்தை தான் அவங்க அறிவிச்சாங்க. நேத்து ஒரு பெரிய சிறப்பான விழா எடுத்து தமிழகத்தின் காவல் தெய்வமே அப்படின்னு அவங்க ஆட்களை வச்சு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டப்படி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. நேத்து அதை செய்யல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊழியர்கள் கிட்ட இருந்தே 10% வாங்கிக்கிட்டு அத டாப்ஸ் மூலமா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷனுங்கிற பேர்ல கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய 420 வேலை. அது பயங்கர ஏமாற்று வேலை. ஓய்வூதியம் கிடையாது. அது ஏறக்குறைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாதிரி. அது டாப்ஸ்னா என்ன, எங்க கிட்டயே காசு வாங்கி எங்க கிட்டயே கொடுக்கறதுக்கு பேரு ஓய்வூதியம் கிடையாது. இதை மறைக்கிறதுக்காக நேற்று மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து தமிழகத்தின் அனைத்து ஊழியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய காவல் தெய்வமேனு பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க. நான் உண்மையா சொல்றேன், நேற்று அந்த விழாவை நாங்கெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 6ஆம் தேதி போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. இன்னைக்கே அது வந்து சரியில்லை அப்படிங்கிற குரல்களை தொழிலாளர் நல சங்கங்கள், ஊழியர்கள் இயக்கங்கள், இது யூனியன்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்ன பண்றீங்க, என்ன டபாய்க்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டாங்களேங்க. இது பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க பாருங்க. அப்படி அந்த மீனை காமிச்சு அப்படின்னு தூக்குறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இன்னும் 3 மாசம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் எப்படியும் வரப்போறது இல்லை ஆட்சிக்குன்னு தெரிஞ்சு இஷ்டத்துக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க.